குரூப் 1 2024 சம் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. என்ன கேள்வினா, ஒரு வணிகர் வந்து ஒரு கொதிகலனை வந்து விற்கிறாரு, ஓகேங்களா? அது கூட ஜிஎஸ்டி எவ்வளோ 18% போடுறாரு. 18% போட்டதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது 118 ஒரு சதவீதம். இது ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் இருக்கும், அந்த அமௌண்ட் வந்து அவங்க கொடுக்கல, அதுதான் வந்து 100%. இதில் வந்து என்னது 18% கண்டுபிடிச்சி, ஓகேங்களா, கண்டுபிடிச்சி ஒரு நம்பர் வரும் இல்லையா, அதை எடுத்துன்னு போய் ஒரிஜினல் அமௌண்ட் இருக்கும், அது கூட ஆட் பண்ணனா ஆகும். அதுதான் வந்து 118%. அந்த இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. புரிய நினைக்கிறேன். அப்படி இல்லை, இது தெரிஞ்சாலும் உங்களுக்கு போதும். 118% தான் இது. அப்போ என்ன பண்ணணும், இது வந்து இந்த மாதிரி இருக்கும். 118% 10,502. அப்போ 18% வந்து கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டாலும் என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டியது. அதாவது 118% எவ்வளோ, 10,502. 18% கேட்குறாங்க இல்லையா, இந்த மாதிரி கேட்டாலும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். அதுதான் இங்கே எழுதியிருப்பேன். இங்கே பாருங்க, பண்ணனா வரும் 18 × 10,502. கீழே வந்து 118 வந்துடும். இதை அப்படியே அடிக்க வேண்டியதான். நீங்கள் வந்து டேரெக்டாக 118 கூட அடிக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி சம் தான் அந்த மாதிரி டிவைட் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு 2 டேபிளில் வந்து அடிச்சிருக்கேன். அடிச்சது என்ன ஒரு 59. இது 5,251. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து என்ன பண்ணுறேன், இதை அப்படியே 59 டேபிள் வச்சுன்னு இதை எடுத்துனா ஒரு 89 வரும். 89 18 பிரிவிங்கன்னா என்ன வரும், 1602. ஓகேங்களா? அந்த 18% டேக்ஸ் தான் கேட்குறாங்க கேள்வி. அதுதான் இது 1602. இப்போ அந்த பொருளோட உண்மையான விலை என்ன வாங்க இருந்திருக்கும், இந்த டேக்ஸ் போட்டாங்களே இதை கழிச்சா தெரிஞ்சிடும். இந்த இருக்காங்க இல்லையா, இதை வந்து இதை கூட கழிச்சா நமக்கு தெரிஞ்சிடும். கழிச்சா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்க, இதில் கழிச்சா என்ன வரும், 1602 கழிச்சா என்ன வரும், 0 0. அப்புறம் என்ன வரும், 0 என்ன வரும், இங்கே 10 வந்து 9 ஆகிடும். அடிச்சிங்கன்னா அடித்தா என்ன வரும், கழிச்சா ஓகே 8,900 வருங்க. இதுதான் அந்த பொருளோட உண்மையான விலை. இது தான் இந்த இது கூட தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 8,900 கண்டுபிடிச்சோம் இல்லையா, இது கூட வந்து 18% நீங்கள் கண்டுபிடிச்சா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1602 வரும். அதை வந்து 8,900க்குள்ளே ஆட் பண்ணினா என்ன வரும்னா, அப்போ தான் 10,502 வரும். புரிய நினைக்கிறவங்களுக்கு சும்மா எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுங்க, ஓகேவா? அந்த 118 தான் கொடுத்துட்டாங்க, அதுதான் அப்படி எழுதிக்கிறோம். 18% டேக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஸ்டெப்பில் போட்டிங்கன்னா வந்துடும். ஆன்சர் இது 1602.